கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் அப்போஸ்தலனாகிய பவுல் பல காரியங்களை கொரிந்து பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளுக்கு ஆலோசனையை சொன்னார். அது இந்த நாளில் 2000 ஆண்டுகள் கழித்து கூட நமக்கும் அது பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாளில் கூட அவர் 9ஆம் அதிகாரத்தில் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் எப்படி நாம் கொடுக்க வேண்டும், விதைக்க வேண்டும், எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் மிக தெளிவாக சொல்கிறார். இது பவுலினுடைய வார்த்தை. பவுல் நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுப்பதற்காக சொல்கிறார். இந்த வேளையில் அவர் சொன்னதான அந்த காணிக்கை, தர்ம காரியங்கள், மற்ற காரியங்களை குறித்து தான் இதை அவர் பேசிஸாக சொல்லியிருக்க வேண்டும். ஆனாலும் கூட இன்றைக்கு இதையெல்லாம் ஏற்றுக்கொள்வார் கூட இல்லை. தசோபாகமே கிடையாது என்று கூட சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனாலும் கூட அழகாக வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, நம்ம எப்படி கொடுக்க வேண்டும், எப்படி கொடுத்தால் எப்படி பெற்றுக்கொள்வோம் என்று. இந்த இடத்துல விசேஷமாக பவுல் சொன்ன வார்த்தைகளை நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். இந்த இடத்துல 9:6 பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம பெருக அறுவடை செய்வோம். இது ஒரு அறுவடைக்காக விவசாயத்தை குறித்து தான் சொல்லப்படுகிறது. ஒரு நெல் தானியத்தை நம்ம விதைக்கிறோம், அது ஒரே ஒரு தானியம்தான் கொடுக்கிறதா? இல்லை, அது நூற்றுக்கணக்கான கதிர்களை ஒரு இதில் கொடுக்கிறது. அப்படியாக பார்க்கும் பொழுது ஒரு விதையானது அவனுடைய ஆகாரத்தை அது சந்திக்கத்தக்கதான ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது. அதை முழுவதும் அவன் எடுக்கவில்லை, அதில் ஒரு பகுதியை விதையாக வைக்கிறான். இந்த வேளையில் இன்னும் தெளிவாக சொல்கிறார், அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாய் இல்லை, அவன் தன் மனதில் நியமித்தபடி கொடுக்கக்கூடவன் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்திலே கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். உற்சாகமாய் இருக்கிற இடத்திலே கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். நம்ம ஏதோ சம்பாதிக்கிறோம், ஏதோ கொடுக்குறோம் இல்லை, ஆனால் உற்சாகத்தோடு கொடுக்கும் பொழுது தேவன் பிரியமாக இருக்கிறார். ஒருவேளை உங்கள் பாஸ்டர் பிரியமாக இருக்கிறாரா, உங்களுடைய ஊழியக்காரர் பிரியமாக இருக்கிறாரா என்ற காரியம் அல்ல. நீங்கள் கொடுப்பது கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். அதை அவர் கொடுக்கும் பொழுது அவர் பிரியப்படுகிறார். அவர் பிரியப்படுகிற வரமாக நம்ம கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறது. இதில் அதிகமான போதனைகள் உண்டு, வியாக்கியானங்கள் உண்டு, வசனங்களை விளக்கி சொல்லலாம், நேரம் இல்லை. ஆனாலும் கூட மிக சுருக்கமாக சொல்கிறேன், நீங்கள் கொடுக்கிற காரியத்தில் கர்த்தர் பார்க்கிறவராக இருக்கிறார். அதில் அவர் பிரியமாக இருக்கிறார். அவர் பிரியமாக இருக்க நம்ம நடந்து கொண்டால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் அதிகமாய் கிடைக்கும். ஆகவே விசனமாயும் அல்ல, எந்த நிலையிலும் அல்ல, உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுப்போம். கொடுக்கிற காலத்தில் பவுல் சொன்ன ஆலோசனைகளை பின்பற்றுவோம், தேவ வார்த்தையை நாம் பின்பற்றுவோம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் ஆண்டவரே, கொடுக்கிற காரியத்தை குறித்து மிக அழகாக தெளிவாக சொன்னீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரத்தில் 23-21 வசனத்தில் மிக தெளிவாய் சொல்கிறது, எவன் நீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு நீர் பாய்ச்சப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரே, அதை போல நாங்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கொடுத்திருக்கிற இந்த திறவுகோல்களை உபயோகிக்க உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும்.